எந்த நேரம் வேணாலும் கக்கப்புக்குன்னு சிரிப்பு வரும். அக்காதாங்க அப்படின்னு விட்டாச்சு. இதுவும் கதப்பா அங்கேருந்து சாரலா. இதுவும் நல்லா தான் வெங்காயத்தால் முளைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால 2 படி தண்ணி வேக போட்டோம். வெறும் வயிற்றுல கொஞ்சோண்டு பாப்பா கொடுக்கலாம் அப்படின்னு. சிறப்பாக மழையோட சமையல் சூப்பராக அமைஞ்சிருச்சு. திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மணி வந்து 5:30. நான் பார்க்கும்போது 5:30 ஆணுச்சு. இப்போ எத்தனை மணின்னு தெரியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வெள்ளை இது போட்டுக்கிட்டு வந்தாலுமே கண்ணு தெரியாது. அவ்வளோ ஒரு இருட்டாக இருக்குது. நாங்கள் வந்து சாரெல்லாம் பேஞ்சிச்சா, அது வந்து பனி தான் போல இருக்குது. நல்ல பனி இன்னைக்குன்னு பார்த்தா ரோடெலாம் நனைஞ்சு கிடக்கு. அது வந்து சாரல் மழை போல். சாரல் மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. அதனால் இன்றைய கோலம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக அப்படியே விட்டாச்சு. அங்கேயும் கடையிலையும் விட்டுட்டேன், இந்த வாசலையும் விட்டுட்டு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுனால அடுப்பில் தான் இன்றைக்கி சமைக்கணும். நம்ம வீடியோ போட்டுமே 2 நாள் ஆகுது. லாஸ்ட்டாக கோயிலுக்கு போனப்போ போட்டது. சரி அப்படியே வீடியோவாக எடுத்துரும் அப்படின்ட்டு இந்த வீடியோ தொடங்கி உள்ளோம். அப்புறம் எல்லோரும் வீட்டில் நல்லா இருக்காங்களா? சரி வாங்க இங்கே போய் கோலம் விட்டுட்டு நம்ம கொல்லை பக்கம் போயிட்டோம். மழை எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது. அதனால் வந்து சும்மா வெள்ளை கலரில் ஒரு இழுப்பு, அவ்வளோதான். இந்த அத்தைங்களுக்கெல்லாம் 12 மணி, 2 மணி, 3 மணி எந்த நேரம் வேணாலும் கக்கப்புக்குன்னு சிரிப்பு வரும். அக்கா தங்கச்சி 2 பேருக்கும். அது என்ன சிரிப்புனே தெரியாது. கொள்ளையில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுப்பை அத்தையை பற்ற வைக்க சொன்னேன், பற்ற வச்சுட்டாங்க. நான் அந்த தண்ணியெலாம் விட்டு அலசி மட்டும் விட்டுட்டு வந்தேன் வாசலை. யாரு அத்தையா? அடுப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு. அதுதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் மட்டும் திருவி வச்சுருந்தோம். அது என்னென்னா இப்போ தான் அரைச்சிட்டு வந்தோம். பால் இப்போ தான் ஃபில்ட்ரு ஆகுது. அப்படியே இருக்கட்டும். 4 தேங்காய் மொத்தம் இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சாப்பாடு என்னமோ லஞ்ச் பாக்ஸ் என்னமோ 4 பேருக்கு தான் கட்டுறோம். எங்கள் அத்தைங்கெல்லாம் வந்து ஆசைப்பட்டாங்க, தேங்காய் பால் சாதம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுப்பா, கொஞ்சம் கூட போட்டு வடி நாங்கள் காலைக்கு வச்சுப்போம் அப்படின்ட்டாங்களா. சரி 1.5 கிலோ 1.25 கிலோ கணக்கு வரும். நம்ம படியால் 1.5 கிலோ அளவுக்கு எடுத்து அரிசி ஊற வச்சாச்சு. அது 4 மணிக்கு எழுந்தோம் இல்லையா, அப்பயே ஊற வச்சிட்டோம். இன்னமும் ஊறிக்கிட்டே தான் இருக்குது. பரவாயில்ல, டக்குன்னு அது வெந்துடும். அந்த குட்டி அரிசி இருக்கும்ல, அந்த 24 பச்சரிசி, அதை தான் வாங்கிட்டு வந்தாங்க நேற்று. அதை தான் ஊற வச்சுருக்கோம். இப்போ டக்குன்னு அப்படியே எல்லாமே ரெடியாக இருக்குது. இதில் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது, அப்படியே வெந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று இறால் வாங்கினோம். அதை வந்து நேற்று காலையில் வாங்கி நைட்டு இது பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டோம். அதை வந்து இந்த தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு அதை வந்து சும்மா தொக்கு மாதிரி செஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். இதை வந்து இங்கே தம்மு போட்டுட்டு அங்கே போய் உள்ளே சமைச்சிட்டா ரெடி. இந்த புள்ளக்குட்டிங்களை கலப்புறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். நான் என்ன நினச்சேன்னா, வெளியில் சமைக்கிறோம், ஒரு 6 மணியை தாண்டிடுச்சுன்னா சூரிய பகவான் சுருன்னு இங்கே அடிப்பார். அது பார்க்க ஒரு நேச்சுரலாக ஒரு அழகாக இருக்கும். காலை சீன் வந்து அது சூப்பராக இருக்கும், பார்க்க பாசிட்டிவாக இருக்கும். காலையில் குளித்ததுக்கு அதுக்கும் எனக்கு கொஞ்சம் குளிர் நல்லாயிருக்கும். அப்படின்னு பார்த்தா நான் எப்போ சொல்கிறேன்னா அதுலேருந்து மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இதோ தண்ணி ஊற்றுது, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து மழை வந்து சாரெல்லாம் கிடையாது, தூறுது. மழை தூரிக்கிட்டு இருக்குது. சரி தூருங்க அப்படின்னு விட்டாச்சு. இதுவும் கதப்பா அங்கேருந்து சாரலா. இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி சட்டி காஞ்சிருச்சு, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். இதா சரி, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கல் வச்சுருக்கேன். இந்த பக்கமே நிற்கல பாருங்க. இந்த குமிழி இருக்குல்ல, அந்த குமிழிலே இந்த குண்டா நிற்கல பாருங்க. குண்டா இப்படி கவுந்துக்கிட்டா இருக்குது, நேராக தானே இருக்குது. என்னமோ சட்டி எங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெய் பாட்டி காலையில் தான் வளர முடியும், தூக்க கலக்கத்தில். ஒரு தடவை கிட்டத்தட்ட 3 வருஷமாக 2 வருஷம் இருக்குமாங்க இந்த செடி வாங்கி. இருக்கும், 3 வருஷம் இருக்கும். அப்போ வாங்கி ஒரே ஒரு செடி, இதை விட சின்ன சைஸாக வாங்கினது. இப்போ இதையே நாங்கள் பதியம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல வச்சுருக்கோம். தரையிலையும் வச்சுருக்கோம், இந்த மாதிரி தொட்டிலையும் வச்சுருக்கோம், மாடியிலையும் வச்சுருக்கோம். பேரே தெரியாமல் வாங்கின செடி. அது அழகுக்காகவும் யூஸ் ஆகுது. ரம்ப இலை
அழகுக்காகவும் யூஸ் ஆகுது, நம்ம சமையலுக்கும் யூஸ் ஆகுது, எது செஞ்சாலும். ஆமாம் ஆமாம். இன்னும் எதுவும் போடல, எடுக்கிறேன் இப்போ தான். ஃபஸ்ட்டு பட்டைலாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தை போட்டுரும். ஏன்னா வந்து ரொம்ப எண்ணெய் இதாகிட்டு. வெங்காயம் போட்டுட்டு பிரிஞ்சி இலை பட்டைலாம் போட்டுரும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிட்டு. அப்படியே போட்டுருவா, உடைக்க முடியல. அது என்னமோ கல்லுருட்டா மாதிரி கிடக்கு. மழை இன்னைக்கு விடுமா விடாதாங்க? இந்த பசங்க ஏஞ்சிதுங்கன்னா இன்றைக்கி என்ன லீவான்னு கேட்குங்க. நேற்று பாப்பா ஸ்கூல் போகலை. அது என்னென்னா 2 நாளாக உடம்பு சரியில்லை. ஃபீவர்லாம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபீவராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஊசி போட்டு திரும்பி ஸ்கூல் போயிட்டு இருந்தா. முந்தா நேற்று வந்து ஸ்கூல்லாம் அனுப்பிட்டோம். மேம் வந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறா அப்படின்ட்டு. காலத்துக்கும் இந்த வயிறு வலிக்கான பிரச்சனை வந்து என் பொண்ணுக்கு தீரவே தீராது போல இருக்குது. ஏதாவது ஊட்டி விட்டா வயிறு வலிக்குதுமா, ஏதாவது இந்த பாலோ காஃபி ஏதாவது ஒன்று எப்பயாவது குடித்தாலுமே வயிறு வலிக்குது, ஜூஸ் குடித்தாலும் வயிறு வலிக்குதுன்னு. சரி இதுக்கப்புறம் விட்டா சரி வராது அப்படின்ட்டு முந்தா நேற்று இதுக்கு போகிறோம், மயிலாடுதுறை. போய் இங்கேருந்து போகும்போதே மணி 6 இருக்கும். டோக்கன் போடும்போது 24ஆவது டோக்கன். 7:30 8 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலே உட்காந்துருந்து அப்புறம் காமிச்சிட்டு வந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சாப்பிடாததுனால தான் வயிறு வந்து ரொம்ப புண்ணாக இருக்குது. அழுத்திலாம் பார்த்தாங்க, வயிறு வந்து புண்ணு தான். நான் ஸ்கேன்லாம் எதுக்கும் எடுத்துருங்க, இது அடிக்கடி இந்த பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்குது பாப்பா அப்படின்னா, இல்லைம்மா பச்சை பிள்ளைக்கு இதெல்லாம் உடனேலாம் நம்ம எடுக்க வேணாம், வயிறு தான் புண்ணாக இருக்குது, நீங்கள் நல்லா சாப்பிட சொல்லுங்கள், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுங்க அப்படின்னோடனே எனக்கு நெஞ்சே ஒரு நிமிஷம் அடைச்சிருச்சு. ஸ்கூல் சேர்த்ததுலேருந்து இந்த நாள் வரைக்குமே 2 பேருக்குமே சரி, எது நாளே கேட்டு வச்சுருவேன், எது பிடிக்குமோ அதை தான் சமைச்சு கொடுப்பேன். நேற்று கூட இறாலில் போட்டு பிரியாணியாக ஒரே தடியாக செஞ்சிடும் அப்படின்னு பார்த்ததுக்கு, இல்லை எனக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சு இறால் தொக்கு வைங்கம்மா அப்படின்னு சொன்னிச்சு. வயிறு வலிக்குது, இறால் தொக்கும் கேட்குறாங்க. அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. சும்மா ஒரு 4 பீஸை மட்டும் காரம் இல்லாமல் அப்படியே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதோட இது டேப்லெட்லாம் அந்த எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ற டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னான்னு தெரியல. அதுவே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த வயசுலேயே இந்த வயிற்று வலி இதெல்லாம் வந்து வர்றது எதனாலனே தெரியல. அதிகபட்சம் ரொம்ப ரேர் தான் நாங்கள் ஹோட்டல் போய் சாப்பிட்றதுலாம். மாதத்தில் ஒரு 2 தடவை, அதிகபட்சம் 3 தடவை இதில் தான் வாங்கி கொடுப்போம். மற்றபடி எல்லாமே வந்து நம்ம வீட்டு சமையல் தான். இதுக்கே இந்த மாதிரி வயிறு வலிக்குதுன்னு சொல்லும்போது அது சாப்பிடாத காரணம் தான். இவ்வளோதான் சாப்பிட்றது, ஒரு 5வது சரியான சாப்பாடே சாப்பிடாது, என்னமோ டயட்டில் இருக்கிற மாதிரி. இது இவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் சாப்பிடும். அது வெளியில் போனால் வந்து டைமுக்கு டைம் சாப்பிட்றோம், அதுலேயுமே ஆனால் கொஞ்சம் தான் இருக்கும். அதனாலே எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரின்ட்டு போய் ஹாஸ்பிட்டலாம் காமிச்சிட்டு டேப்லெட்லாம் போட்டு இப்போ இருக்குது. நேற்று ஒரு நாள் வந்து லீவ் விட்டாச்சு, வீட்டிலே இருமா அப்படின்ட்டு. அப்புறம் நான் பழம்லாம் வாங்கிட்டு வந்து ஜூஸு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கி வந்து ஸ்கூல் பொறுமையாக அப்படியே இது பண்ணி அனுப்பி விட்ருணும். நேற்றையே குரூப் ஃபோட்டோ நாங்கள் பாப்பா கிளாஸ்க்கு, ஆனால் நம்மளால் அனுப்ப முடியல. சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுப்போம். இது தானே பிரிஞ்சி சாதம் தானே, அதனால் வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம். புதினா வந்து நம்ம கொல்லையிலேருந்து தான் பறித்தோம், கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. அது இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். இப்படியே போகிறேன், இப்படி இங்கே பாருங்க, இங்கே வாங்கலாம், இங்கே பாருங்க. நம்ம வீட்டில் வெங்காயத்தாள் முளைச்சிக்கிட்டு இருக்குது. இது ஃபுல்லாகவே வெங்காய செடி தான், அங்கேயும் தெரியுதா? அதெல்லாம் வந்து பிஞ்சு வெங்காய செடி. இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கடையில் வந்து நம்ம வாங்குகிறோம்ல, அதில் தான் வந்து இந்த மாதிரி பூ வச்சு அப்படியே கட் பண்ணி தருவாங்க. நம்ம வீட்லேயும் வந்து இது பண்ணியிருக்கு. இந்த வெங்காயத்தாளுக்காக நான் வந்து இதுக்குன்னே ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் தான் மனசு ஆறும். பூ பூத்துருக்கு, ஆனால் பறிக்கிறதுக்கு தான் மனசு வரல. இதுலேருந்து விதை எடுக்கிறாங்க இல்லையா? அதான் இதுலேருந்தா. இது வந்து ஒரு இந்த தாமரை மொட்டு மாதிரி மூடிக்கிட்டு இருக்கு, இதோ தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி மூடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெடிக்குது, பாதியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வெடித்து அப்புறம் தான் ஃபைனலாக இந்த மாதிரி பூ பூக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது.
அந்த மிளகா போடலாமா? இந்த ஊசி மிளகா. ஆஹா, குண்டு மிளகா இந்த குண்டு மிளகா அங்கே இருக்குல்ல, குண்டு மிளகா. இது வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இது நல்லா பழுத்துருச்சு. சரி வாங்க, வரேன். இப்போ நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்னதில் ஃபஸ்ட்டு என்னை பார்த்துட்டு அடுத்தது பார்க்குறது நம்ம இந்த அடுப்பை தான். எங்க கரித்துணியை காணுமே. இதில் தேங்காய் பால் ஊற்றிட்டு பேசினா தான் எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். மணி வந்து 6:30 போகுது. உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியுதா? இதால் ஒரு படி, அதனால் 2 கிளாஸ் ஊற்றணும். இது வந்து திக்கான தேங்காய் பால். ஃபஸ்ட்டு தேங்காய் பால். அதுக்குள்ளே கொதிக்குதே. தண்ணி கம்மியாக வச்சிருக்க. ஐயோ அப்படியே தண்ணி இப்போ வாங்கிட்டு இருக்கும். இருங்க, அதெல்லாம் அவசரம். போதும், கரெக்டாக. அரிசி ரொம்ப நேரம் ஊறிட்டுல டக்குன்னு வந்துடும். அதான் என்ன கதை சொல்லிகிட்டு இருந்தேன். வந்து பார்த்தாங்களா நம்மளை? பார்த்துட்டு என்னை பார்த்ததுக்கப்புறம் அவங்க கண்ணு தேடினதே வந்து நம்ம விறகடுப்பை தான். அதுலேயும் சில பேர் ஒரு 4-5 பேர் அதிகபட்சம் சொன்னது. உப்பு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஒரு 4-5 பேர் அதிகபட்சம் சொன்னது, உங்களை பார்த்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இதே போல் சிமெண்ட்டு வச்சு 2 அடுப்பு கட்டி நாங்கள் வச்சுருக்கோம். இன்னும் வந்து இந்த அம்மி, கொடக்கல் இதெல்லாம் வாங்கி போடணும். அது 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை என்னோட ஏஜ் வயசு குரூப்பாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து இது பழகிடுச்சு. எங்கள் வீட்டிலலாம் நான் விறகடுப்பில் சமைச்சது கிடையாது. ஆனால் விறகடுப்பில் போகுது. எங்கள் வீட்டிலலாம் நான் விறகடுப்பில் சமைச்சது கிடையாது. ஆனால் விறகடுப்பு தான் நம்ம வீட்டில். அப்போல்லாம் கேஸ்லாம் கிடையாது. அதை பார்த்து நான் பழகியிருக்கேன். அந்த பழக்கம் தான் நான் இங்கே வந்து இந்த விறகடுப்பை கட்டி நான் செய்ய ஆசைப்பட்டது எல்லாமே. ஆனால் அது பழகாதவங்க என்னை பார்த்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது சந்தோஷம். எப்பயாவது ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கிறோம், போர் அடிக்குது, ஆனால் சமைக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த அடுப்பு எரியிறது, நம்ம குண்டான வைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அதெல்லாம். அடுத்தடுத்து பண்ணும்போதுமே நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறது, அதெல்லாம் வந்து உண்மையாகவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல் டைம் கிளப்பி விடும்போது, இல்லை அவசரத்துக்கு நாங்கள் விறகடுப்பில் உட்காந்து புகையை ஊதிக்கிட்டு சமைக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அது கஷ்டம்தான். ஏன்னா அந்த டைமுக்குள்ளே கலப்பணும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது சத்தியமாக வராது. அதிகபட்சம் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கொல்லை பக்கம் ஒரு அடுப்பு இருக்கிறது நல்லது. அப்பப்போ போட்டு அப்படியே வச்சுக்கலாம், நல்லதான். நான் ஒரு அடுப்பு கட்டணும்னு 7 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு கொத்தனாரும் கிடைக்க மாட்டாங்க. கொட்டா கட்டுறவங்க ரெடியாக தான் இருக்காங்க. கொத்தனார் கிடைச்சா தானே நம்ம கல் எழுப்பி அதுக்கப்புறம் கொட்டா போடுறதா இருக்கும். அது எப்போ நாங்கள் கட்ட போகிறோன்னு தெரியல, தேடிக்கிட்டு தான் இருக்கோம். மழை வேற வந்துக்கிட்டு இருக்கே. அவ்வளோதான். அத்தை சொன்னாங்க, அப்படி இந்த கொட்டாயெல்லாம் பிரிங்கப்பா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஐயா, அரசனை நம்பி புருஷனை அப்படிதாங்க. அது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கடையா. காலையே வாயெல்லாம் குளருது பாருங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிடும். இருக்கும்போது இது வரைக்கும் அந்த கொட்டா கட்டி நம்ம குடிபெயர்ற வரைக்கும் நம்ம இந்த கொட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேணா பார்த்துக்கோத்த அப்படின்னு சொல்லிட்டேன். பிரிச்சிருந்தேன்னா அதை இப்படி உட்காந்து சமைக்க முடியுமா? சரி, நான் அப்படியே வந்து இது இன்னும் கொதி வரல, இந்த அடுப்பில் மாற்றி இந்த அடுப்பையும் பற்ற வச்சுக்கிட்டு இறால் தொக்கை இந்த பக்கமே பண்ணிடுறேன். ஏன்னா அப்புறம் உள்ளே வெளியே சரி வராது நம்மளுக்கு. கோழி தொடர்ந்து இல்லையா பாடி பொங்கிடுச்சு. இந்த சட்டியை போட்டுட்டு இறாலை வருன்னு வறுத்துட்டா முடிஞ்சிருச்சு. இது போடணுமா? முருங்கைக்காவை போடணும். அதுக்கு வேற நான் போடணுமா? அப்பா மரத்துலையா? இது 2 போதும்ல? போதும், 2 போதும். பாக்கியெல்லாம் ரொம்ப பிஞ்சா மேலே இருக்கு. அதையும் போட்டுமா? இது 3த்தையும் அப்படியே தோலை நல்லா செத்திட்டு போட்டுரும். உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுட்டா நம்மளுக்கு அதுதான் பத்தும். எவ்வளோ ஒரு ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு முருங்கைக்காயும் போட்டுக்கிட்டா எங்களுக்கு அதிகமாக சாப்பிட்டா மாதிரி இருக்கும்.
தண்ணி நிறையா போடணும். பெருச்சட்டியில் போட்டியா? எண்ணெய் ஊற்றிட்டேன் சாமி. இல்லை கடுகு நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீங்கள் நான் அங்கே உட்காந்துக்கிறேன், நீங்கள் இங்கே வாங்கலாம். வயிறு காலையிலே கபகபாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் டீ காஃபிலாம் குடிச்சே 5-6 நாள் ஆக போகுது. நேற்று காலையில் மட்டும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து சாப்பாடே பிடிக்கவே இல்லை. அதனால் ஒரே ஒரு கிளாஸ், இவ்வளோ பெரிய கிளாஸால் கொஞ்சமாக டீ எடுத்துக்கிட்டேன். சாயந்தரம் அதான் சொல்ல வந்தேன். சாயந்தரம் அத்தை, எங்கள் 2 அத்தையும் தான் சாச்சு. அத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க. அது என்னமோ எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படியே ஒரு வாய் தான் அப்படி குடிச்சிருப்பேன். அப்படியே அத்தை நீங்கள் குடிச்சிருங்க அத்தை அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பிடிக்கலன்னா டீ பிடிக்காமல் போகலை, வாய்க்கு ஒன்றுமே நல்லா இல்லை, ஒரு டேஸ்ட்டுமே தெரிய மாட்டேங்குது. என்னமோ சாப்பாடுலாம் சாப்பிட்டா மார்பிள் கல்ல போட்டு சவுக்குன்னு மெல்ற மாதிரி இருக்கு, ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. அநேகமா இல்லை ஏங்க, நான் ஒரு ஃப்ளோவாக பேசும்போது நீங்கள் ஏங்க இருங்க. அது என்னன்னா, அது என்னமோ எனக்கு டவுட் வந்து இது கொரோனா தாக்கிட்டேன்னு பயமாகவே இருக்கு. நாங்கள் 2 ஊசியும் போட்டுட்டோம், 2 டோஸும் போட்டுட்டோம். மூக்கில் வந்து முகர்வு இல்லை, நாக்கில் வந்து சொரணம் இல்லை. ரெண்டுமே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நானாக அப்பப்போ ஏதாவது மோந்து பார்க்குறேன். சளி வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. கொரோனானா 10 படிக்க ஆகிடுவோம், அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி போ. வெந்நீர் குடிக்கலாம் காலையில். காலையிலே யார் போட்டு தருவா சொல்லுங்க. இந்த 2 பசங்க ஃபஸ்ட்டு கிளம்புதான்னு பாருங்க. காவியா முதல்ல கிளம்புதான்னு பாருங்க. பச்சை புள்ளியோட கூட கலப்பிடலாம். காவியாவை கலப்புறது சாதாரண விஷயம் கிடையாது. லைட்டாக இழுத்துக்க வேண்டிதான். அது ஐயோ, எனக்கு கறி துணி இல்லாமல் பெரிய இதாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். இதெல்லாம் இந்த அரிசி என்ன போட்டுக்கின்றனாலும் தெரியுதா புகையாக இருக்கா? தெரியுதா புகையாக இருக்காங்க. அடுப்பு எரிய விடக்கூடாது. இல்லை கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் ட்ரையாக தான் ஆயிட்டல. வெந்துடும். நம்ம இது வெளில இழுத்து வைக்கணும் கொஞ்சம். அப்படியே இருக்கட்டும். வெளில ஃபுல்லாக இழுத்துட்டேன். நெருப்பு மட்டும் இருக்கு. வரேன் வெந்துட்டு தம்லே இருந்து வந்துடும். அதான் சாப்பாடு ரெடி. இது எடுத்து இதில் வச்சிடும். கருவாடு வச்சு ரசம் வச்சு துவையை அரைச்சி சாப்பிட்டா அப்படி இருக்கும். மதிய சாப்பாடு தானே. வேற இல்லை, கருவாடு துவையல் ரசம் வைக்கணுமா? வேற நல்லா இருக்கும். என் மாமியார் கூட என்னை வந்து இந்த அளவுக்குலாம் வந்து எந்த டைம் என்னென்ன சாப்பாடுப்பான்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. மருமகளாகிய நான் என்ன சமைக்கிறோனோ அதை எல்லாரும் ஷேர் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்டுப்போம். இருக்கிற விஷமே இது மட்டும்தான். நிண்டி கொடுக்கறது. அவங்க உடனே வந்து முகங்காரம் கேட்குறான்ட்டு அத்தை உடனே ஆமாப்பா எனக்கும் ரசம் கருவாடு திங்கணும் இருக்கு அப்படின்னுடுவாங்க. நெய்லே போட்டுருவா. இது வந்து கரம் மசாலா, இது வந்து மல்லித்தூள், பவுடர், காரத்தூள் கொஞ்சம் தான் போட்டேன். சரி, இதை இறக்கிடுறேன். என்னோட இதை எடுமா, அந்த இதை எடுமா. என்னோட அறிவு களஞ்சியத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் மயங்கிடுவீங்க. இது வாங்கி 1 மாதமே ஆக போகுது. இந்த கிச்சன் டவல்னு சொல்கிறாங்களே, நம்ம கேஸ்லலாம் ஸ்டவ்வை துடைக்கும் போது திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டவல் மாதிரி நார்மல் கிளாத் டவல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் பார்த்தேன். சரி, இது ஒன்று வாங்கி வைப்போம், நம்மளுக்கு தான் அதிகமாக தேவைப்படுது கறித்துணி அப்படின்னு பார்த்து வாங்கி வச்சது. எங்கே வச்சேன் வாங்கினேன்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் துணி இல்லைன்னு கத்திக்கிட்டு கிடக்கவும் காவி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அண்ணி ஒன்று வாங்கினீங்களே மறந்துட்டீங்களான்னு. இந்த பாருங்க, இது நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. இந்த பாருங்க, இதை பாருங்க அப்படியே இருக்குது. டவல் தான், 2 டவல் கிழிச்சுக்குமா. அதை பாருங்க,
இந்த மாதிரி இருக்குது. இதையே வந்து ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம். நான் என்ன படிக்கவே இல்லை, எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு கூட. காரு கிளாஸு எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாமா இதை, இந்த அடுப்பை தவிர நான் சொல்கிறேன். 20 பீஸ் இருக்குமா அதில் ரோலு, நல்லாயிருக்கு. அது என்னன்னு தெரில, எத்தனை நாள் யூஸ் பண்ணலான்னு தெரில. உங்களுக்கு தேவைப்பட்டால் லிங்க் இதோ இங்கே தெரியும் பாருங்கள், பிக்சர் தெரியும் பாருங்கள், அதில் ஷோ ஆகும், வாங்கிக்கோங்க. கேஸுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உள்ள சும்மா இப்போதைக்கு இதை இங்கே இறக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். சூடு தாங்குது. அம்மாடியோ, வரேன் இதை மூடிக்கிறேன். இதெல்லாம் நான் தூக்கி இப்படியே போட்டுரும். குப்பைகளை போடாதே கொல்லையில். சரி, இதில் வந்து எங்க அப்படிலாம் டக்குன்னெலாம் சொல்லக்கூடாது. சரி, இதில் வந்து இப்போ வந்து என் கணவர் தான் இறக்கி விட போகிறேன். நான் பாப்பாவுக்கு தலசி விட்டுட்டா அவங்க ஒரு பக்கம் தோசை ஊற்றிடுவாங்க. பசங்களுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது, ஒன்றும் பயம் கிடையாது. அந்த கீரை வெந்துட்டாத்த. மணத்தக்காளி கீரை கொஞ்சோண்டு வேக போட்டோம், வெறும் வயிற்றுல கொஞ்சோண்டு பாப்பா கொடுக்கலாம் அப்படின்னு. இயற்கை மருத்துவம்லாம் அதிகமாக இருக்குது, அதை குடிக்கிறோமே இந்த பிள்ளை குட்டிங்கெல்லாம். அது நம்ம அணைக்க போகிற நேரத்தில் தான் அடுப்பு எரியும். அதனால் இந்த மணத்தக்காளி கீரையை வந்து கொஞ்சமாக ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு பீஸ் தக்காளி, ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ வெறும் வயிற்றுல அதுதான். இப்போ சென்டர் தீர்த்துட்ட போல இருக்கு. அதுதான் பஸ்ஸு ஹாரன் சவுண்டு கேட்குதா, உள்ளே போகுது. வருதா இல்லை, டைம் பாருங்க. சரி, இதை மட்டும் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸை காவியை கிளம்பிட்டார், இப்போ தான் போனார், மணி 8 ஆகிடுச்சு. இதை மட்டும் உரிச்சு வச்சுட்டா பஸ் வர்றதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரி, அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இன்னும் அடுத்த விளாகில் பார்க்கலாம். அடிக்கடி குயிக்காக போட பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு எனக்கான நேரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் இதுக்குமே சரி வந்துடுது. அதனால தான் என்னால் போட முடியல. சரி, அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். அப்படி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.